அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, 8 ஆரம்பித்து பணத்துட்டில் முடிய போகும் உங்களுடைய வாழ்க்கை. ஆமாங்க, இன்றைய பதிவில் ஓரிடத்தில் கலகம் பிறந்து மறு இடத்தில் காசு பணம் கிடைக்கப் போகுதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாங்க, பிரச்சனைக்கு பின்பு, அதாவது போராட்டத்திற்கு பின்பு கிடைக்கப் போகும் மாபெரும் புதையல். இன்றைய பதிவில் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்காக கொடுக்கப் போகும் அதிர்ஷ்டத்தை இறைவன் இந்த 2025 கொடுக்க போகிறாரு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பற்றி ஃபுல்லாக பாருங்கள். மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே சனி வக்ர பயிற்சி பலன்கள் மற்றும் குரு அதிசார பயிற்சி பலன்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை போய் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, மிதுன ராசியில் 2025 குருவான் அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய திருவாதிரை நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ராகுவான் 9ஆம் வீடான கும்ப ராசியில் அமர்ந்திருப்பது ரொம்ப ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை. இந்த 2025 ப்ரொமோஷன், சம்பள உயர்வு, பதவி உயர்வு, வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போய் உயர்ந்த அந்தஸ்துக்கு போய் அமரக்கூடிய வாய்ப்பும், மிக முக்கியமாக வீட்டில் ஒரு சுபகாரியம் கண்டிப்பாக நடக்கும். இந்த ஒரு நேரத்தில் புதனுடைய பயிற்சி, அது யாருன்னா உங்களுடைய ராசிநாதன் புதன் சிம்மத்தில் இருக்கக்கூடியவர் செப்டம்பர் 11ஆம் தேதி அப்படியே இடப்பெயர்ச்சி அடைஞ்சு கன்னிக்கு போகிறார். கன்னி என்பது அவருடைய மற்றொரு வீடு மட்டுமல்ல, உச்ச வீடு. கன்னிக்கு போனால் புதன் உச்சமடைவார். அப்படி உச்ச புதனால், அதுவும் உங்களுடைய மிதுன ராசிக்கு 4ஆம் வீட்டுக்குரியவன் உச்சமடைகின்ற காரணத்தினால் மாபெரும் நல்லது நடக்கப்போகுது. உங்களுடைய நட்சத்திராதிபதி, அதாவது ராகுபவன் அமர்ந்திருக்கக்கூடிய வீடு கும்பம், கும்பத்திற்கு 8ஆம் வீடு இந்த கன்னி. சரிங்களா? ராகு அமர்ந்திருக்கக்கூடிய வீட்டுக்கு 8இல் புதனும் மிதுன ராசிக்கு 4இல் புதனும் உச்சமடைய போகிறார். அப்போது எப்படி பலன் இருக்க போகுது அப்படின்னா, நிச்சயம் பழைய முன்னோர்கள் சேர்த்து வைத்த பணம், காசு, தங்க நகை, அல்லது வீட்டில் முக்கியமான நபர்கள் அவருடைய மரணத்திற்கு பின்பாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்குகள், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய இந்த வேலை அல்லது அவர்களுடைய தொழில், ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு அமையும். அதுக்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு. அதேபோல் ரொம்ப வருஷமாக ஒரு சொத்துக்காக, ஒரு வேலை விஷயத்திற்காக போராடிக்கிட்டு இருந்தால் அது உங்களுக்கு இப்போ கிடைக்கும். மிக முக்கியமாக ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங், புதையல், லாட்ரி டிக்கெட் போன்ற அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இங்கே உண்டு. அந்த அதிர்ஷ்டத்தின் வாயிலாக ஒரு வீடு, மனை, கார், வண்டி, வாகனம் உங்களுக்கு வாங்கப் போவது உறுதி. வாழ்க்கை துணையாலும் திடீரென வருமானம் அல்ல சொத்து பத்துகள் கிடைத்து அசையாத சொத்துக்களை நீங்கள் உருவாக்கி குவிப்பீர்கள். அதற்கு வாய்ப்புண்டு. மேலும் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தமான கோளாறு பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைகள் சரியாகி கர்ப்பப்பை பலப்படக்கூடிய தருணம் இது. மேலும் வயிறு சம்பந்தமான கோளாறு பிரச்சனைகள் சரியாகும். கல்வியில் ஏற்பட்ட தடை நீங்கும். குறிப்பிட்ட படிக்கின்ற இடத்துல ஏற்பட்ட பஞ்சாயத்து பிரச்சனை, ஏதோ ஒரு தடை, தேவையில்லாத பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டவங்க அதிலிருந்து ஒரு விடுதலை அடையக்கூடிய வாய்ப்புகள் இங்கே உண்டு. ஓகேங்களா? மேலும் போராட்டம், எந்த ஒரு பதவிக்காக, எந்த ஒரு வேலைக்காக நீங்கள் போராடினீர்களோ அந்த ஒரு பதவியும் வேலையும் இப்போ அமையக்கூடிய தருணம். மேலும் தேவையில்லாத உங்கள் மீது சுமத்தப்பட்ட பழியை நீக்கி நீங்களும் சொந்தமாக ஒரு தொழிலை தொடங்கி உறவுகள் முன்பும் சமுதாயத்தின் முன்பும் தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்டப் போகிறீர்கள். இந்த அதிர்ஷ்டம்னு ஒன்று இருக்கு இல்லையா? அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த 2025 புதனுடைய உச்ச பயிற்சியின் மூலமாக கிடைக்கப்போகுது. அதில் மிக முக்கியமாக வாழ்க்கைக்கு அடிப்படை தேவை அப்படின்னு சொல்லக்கூடியது படிப்பு, பணம் மற்றும் சொத்து நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு வீடு. அப்போ படிப்பில் யோகமும், அந்த படிப்புக்கு அப்புறம் சரியான ஒரு வேலை தொழில் அமைஞ்சு அந்த பணத்தை ஈட்டுவதற்கு உண்டான வேலை தொழில் அமைஞ்சு அதன் மூலமாக நிலையான ஒரு சொத்து, நிலையான ஒரு இருப்பிடம், சொந்த வீட்டில் அமரக்கூடிய பாக்கியமும் இந்த புதனுடைய உச்ச பயிற்சியால் உங்களுக்கு நடைபெறப்போகுது. ஸோ இந்த ஒரு நேரத்தில் நேரடியாக, மறைமுகமாக, அல்லது முன்னோர்கள் மூலமாக, அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் மூலமாக பண வருவாய் உங்களுக்கு பன்மடங்கு வந்து சேரும். அது உறுதி. சரிங்களா? ஸோ இப்படிப்பட்ட அந்த பொன்னான ஒரு காலகட்டத்தில் புதனுடைய உச்ச பார்வை என்பது உங்களுடைய மிதனத்திற்கு 10ஆம் இடம் மீனத்தில் பதிகிறதுனால செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க. தொழிலில், வேலையில் கண்ணும் கருத்துமாக இருந்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ராகு அமர்ந்திருக்கக்கூடிய வீட்டுக்கு 8ஆம் வீடு கன்னி, அதில் தான் புதன் உச்சமடைகிறாரு. அப்போது இந்த ஒரு நேரத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எதுவாகினும் அதை பயன்படுத்திங்க. கௌரவம், தன்மானம், ஈகோ போன்ற விஷயத்தில் கொஞ்சம் தளர்த்து கொள்வது நல்லது உங்களுக்கு.
சரிங்களா? உங்களுடைய ராசிநாதனே புதனே 4ல் உச்சமடைகிறதுனால எண்ணங்கள் ஈடேறும், நினைத்தது நடக்கும், நினைத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். சரிங்களா? தவறாமல் பயன்படுத்திக்கங்க. இந்த ஒரு நேரத்தில் புதையல் போன்ற பேரதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு பொன்பொருள் சேர்க்கையும் ஏற்படும். சரிங்களா? ஸோ வாய்ப்பை பயன்படுத்திங்க. மிக முக்கியமாக தெய்வ வழிபாடுகள் என்று எடுத்துக்கொண்டால் இந்த ஒரு நேர காலகட்டத்தில் நிச்சயம் சண்டிகேஸ்வரருடைய வழிபாடு, எல்லா சிவாலயங்களும் இருக்கக்கூடிய சண்டிகேஸ்வரனுடைய வழிபாடு மிக மிக முக்கியமானது. சண்டிகேஸ்வரரை வணங்குங்க. அதேபோல் நரசிம்மர் வழிபாடு பெருமளவு உங்களுக்கு பயத்தை நீக்கும், எதிரிகளுடைய தொந்தரவை அழித்து ஒழித்து கட்டும். சரியா? தவறாமல் நீங்கள் பண்ணிங்க. இந்த மாதிரி பிடிச்ச லைக் பண்ண மட்டும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆசோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்.